வந்தபடியாக இந்த உலகத்திலே நீ நிறுத்தாவதே பாடி அம்மா. அப்படியம்மா அம்மா அம்மா இந்த நேரத்தில் உன்னுடைய நாட்டை அண்டி பிழைக்க வந்திருக்கின்ற எனக்கு ஆதரவு அளித்து நீங்கள் தான் அம்மா என்னை காக்க வேண்டும். அம்மா என்ன போற நம்ம நாட்டுக்கு புதுசா யார் வந்திருக்காங்க பேரு ஏழு பேரு எந்த நாடு எந்த ஊரு எந்த பேரு எங்க வந்துக்கிறாங்க ஏது வந்தாங்க என்ன காரணம் எதுவுமே தெரியாது நம்ம கேட்டா சொல்ல போறோம். நீ எங்க நாட்டுக்கு வந்துக்கிறீங்க எங்க நாட்டுக்கு வந்துக்கிறீங்க உங்களுக்கு எந்த நாடு
இல்லம்மா வேணாம்மா ஏன்மா அம்மா நீங்க தான் சொன்னீங்க என்னம்மா அந்த அம்மையாரே திரௌபதி அம்மன் நீங்க தான் சொன்னீங்க நான் கிடையாதம்மா அந்த திரௌபதி அம்மா சொன்னீங்க சொல்லக்கூடிய நாட்டை கேள்விப்பட்டிருக்கையாமா அந்த நாட்டை நீதி நெறி தவறாமல் இதற்கு முன்பாக அரசாட்சி செய்து கொண்டு வந்த வருவோம் தர்மத்திற்கு ஒப்பான பஞ்ச பாண்டவராகிய 5 ராஜாக்கள் அந்த 5 தேவையாக விளங்கக்கூடிய திரௌபதி அம்மனிடத்திலே யானோ அனுதினமும் பணிவிட வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் ஜாதி பெண் அம்மா அந்த அம்மா பண்ணி பொண்ணம்மா நீ கிளப்பாரியா அந்த அம்மா இப்படியே பட்டவனே அந்த அம்மையத்திலே இவன் பணி பண்ணதற்கானா டேய் அந்த அம்மா தவறாக பேசக்கூடாது சரிம்மா டேய் ஏன்னா சரி பணம் போகட்டும் ஏன்னா அந்த அம்மையார் விட்டு இங்க வரக்கூடிய காரணம் என்னம்மா அம்மா அடி அம்மா அடி அண்ணானே அப்படியா அம்மா ஐயோ நீங்க வருவா பார்த்தா
எப்படிப்பட்டவங்க அந்த திரௌபதி எப்படிப்பட்டவங்க எவ்வளவு தாலி பெண்ணாக இருக்காங்க வேலை செய்திருக்காங்க கோடி மக்கள் வடைய கும்பிடுறாங்க அவங்க அந்த அம்மையார் தொட்டு இருக்க மாட்டாங்க ஆமா அந்த அம்மையாரும் அனுப்பி வைத்திருக்க மாட்டாங்க இவங்க என்ன காரணம் என்ன விஷயம் ஏது விஷயம் இதுவரை கேட்கணும் என்ன ஆமா விடுத்து நீ எதற்காக இப்படி வந்திருக்கிறாய் இந்த திரௌபதி அம்மனை விடுத்து உன்னுடைய நாட்டை நாடி வந்து காரணம் என்னவென்று கேட்கிறேன் அம்மா அந்த பாவியே துரியா சுதா அவருடைய தாயாதியாக விளங்கக்கூடிய பாவி துணியிலாகப்பட்டவர் செய்த ஸ்வதியினாலே ஆண்டவர்கள் நாடு இருந்து கானகத்திற்கு சென்றார்கள் கானகத்திற்கு அன்னோடு வந்த இடத்தில் ஆண்டவர்களும் நானும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உண்டு உறங்கிக் கொண்டிருந்த வட்டப்பாறையின் மீது என்ன உண்டு மழைக்கு தொண்டருக்கு உண்டு என்று அதற்கு ஒப்பாக யாரோ உறங்கிவிட்ட இடத்தில் கண் விழித்து பார்த்தால் யார் ஒருவருமே தென்படவில்லை இந்த ஒற்றையடி பாதையாக விட்டது தென்பட்டது வீதி வழியாக நேராக வந்தேன் வந்த இடத்தில் இந்த நாடோ தென்பட்டது உங்களிடத்தில் வந்திருக்கின்ற நீ எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா அம்மா அம்மா நீ தாயாதியாக விளங்கக்கூடிய அந்த பாவி துரியனாக பட்டவனோ 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் வந்தால் நாடு என்ன என்றால் காடு என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி 12 ஆண்டு அஜ்ஞாதவாச வாசத்தை கைத்து விட்டோம். இருப்பதும் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் 12 வனத்தை முடித்து விட்டோம். ஓராண்டு காலம் உன்னிடத்தில் எனக்கு அடைகுலம் கொடுத்தால் போதும் அம்மா. ஓராண்டு காலமா? ஒரு ஆண்டு காலம்
ஏன்னா ஏமா நீ ஓராண்டு கால கேக்குறியா ஆழு முழுவதும் நீங்க என்னோட நாட்டிலே இருந்தீங்கம்மா. வேண்டாம் அம்மா வேண்டாம். இந்த ஓராண்டு காலம் முடிந்தவுடனே அந்த பாண்டவருக்கு தேவையாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி அம்மனும் அண்ணனுடைய நாட்டிற்கு வந்து விடுவார்கள். அதன் பின்பு நான் சென்று அந்த அம்மையாளுக்கு சேவை செய்ய வேண்டும். இந்த ஓராண்டு கால வடைகளும் கொடுத்தால் போதும் அம்மா. சரவணா சரி எல்லாம் சொல்லிட்டாங்க. சரி பணம் கட்டணும். அந்த அம்மையார் பேர் என்னன்னு கேட்கணும். கரெக்டுமா. என் முன்னாடி பேர் பங்குஜா. பங்குஜா வாடிங்கன்னுவா, பங்குஜா போடிங்கன்னுவா. ஏன்னா ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும். அந்த அம்மையார் பேர் வைத்தானே கூப்பிட முடியும். ஆமாமா. பேர் தெரியாம எப்படி நம்ம அழைப்பது? சரி பேர் கேட்டு பாருவா. ஆமா எப்படி என்றால் ஒரு வேலை செய்யறப்போ எப்படின்னா அம்மா வாழ்க்கை சொல்ல கூட ஒரு பேர் என்னம்மா பேரை சொன்னீங்கன்னா வேலை செய்ய நான் கூப்பிட்டேன். அம்மா எனக்கும் ஒரு பெயர் இரு பெயர் கிடையாது. என்னுடைய பெயரும் எனக்கு 5 பெயர் இருக்கு. ஒரு பேர் தான் எனக்கு வச்சிருந்தது. எங்க அப்பா ஒரு பேர் தான். ஒரு பேர் எத்தனை பேர் வச்சுக்கிறாங்க உனக்கு எத்தனை பேர் வச்சுக்கிறாங்க? அப்பா அம்மா உனக்கு எத்தனை பேர் வச்சுக்கிறாங்க?